ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் வந்து நம்ம சைடு வந்து எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்க, எப்பயும் வந்து மின் சைடு பக்கம் தான் அடிக்கணும். இங்கே பாருங்க, இந்த மார்க் டு மார்க் இந்த எச்சு கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் பார்க்க வேண்டாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி மார்க் டு மார்க் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, வச்சுட்டு இந்த பாருங்க, இந்த மார்க் டு மார்க் இங்க வரும்போது மட்டும் கரெக்டா இந்த தையலும் வர மாதிரி எல்லா பக்கமும் இப்படி மேல வர மாதிரி வச்சு தையுங்க. ஐயோ, இந்த பக்கம் வந்து பாருங்க எச்சு கம்மியா இருக்குது, இது நம்ம தப்பா தைச்சிட்டோம்லாம் நினைக்காதீங்க. எக்ஸஸ் எல்லாம் நம்ம வந்து வெட்டி விட தான் போறோம். அதனால நீங்க தப்பா தைச்சிட்டோம்லாம் நினைக்கலாம் வேண்டாம். ஆனா இது என்னோட ஸ்டூடெண்டே பயந்தாங்க, ஐயோ இப்படி நம்ம தப்பா தைச்சிட்டோமே அக்கா, நான் தப்பா தைச்சிட்டேன்னா இந்த பக்கம் எச்சா வருது, இந்த பக்கம் கம்மியா வருதுலாம் சொல்றாங்க. அதெல்லாம் பயப்பட வேண்டாம். சரிங்களா? நம்ம 4 தையல் போட்டுட்டு நாம வந்து கட் பண்ண தான் போறோம். இந்த எக்ஸஸ் எல்லாம் வந்து பாருங்க இப்படி கட் பண்ணிடுவோம். அதனால இந்த பக்கம் எச்சு கம்மி இருக்கிறதெல்லாம் நினைச்சு நீங்க எல்லாம் பயப்பட வேண்டாம். எக்ஸஸ் இருக்கிறது ஃபுல்லாவே நம்ம வந்து கட் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த எக்ஸஸ் கரெக்டா இருக்கணும், இந்த அளவு கரெக்டா இருக்கணும். என்னுடைய ஸ்டூடெண்ட் இது கேட்டாங்க, இந்த அளவு வச்சு இப்படி மார்க் பண்ணலாமா? அந்த அளவெல்லாம் நீங்க பார்க்காதீங்க. நம்மளுக்கு தேவை மார்க் டு மார்க், அதை மட்டும் நீங்க பாருங்க. சரிங்களா? மார்க் டு மார்க் மட்டும் நீங்க சைடு அடிச்சிங்கன்னா சரி. அந்த சைடு ஏன் அவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குது, ஐயோ இந்த எட்ஜில் இந்த எட்ஜி அடிக்கணுமா? ஆனால் நிறைய டவுட் வருது. ஆனால் ஏன் உங்களுக்கெல்லாம் இப்படி வருதுன்னு தான் தெரியல. சரிங்களா? புதுசா இருக்கனால ரொம்ப யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. சரிங்களா? பாருங்க, இங்க ஒரு துளி லைட்டா எக்ஸ்ட்ரா வருது. நான் ஒரு லைட்டா மட்டும் கொஞ்சம் மடிச்சு அடிச்சு மாதிரி அடிச்சுக்கிறேன். நம்ம பின்னால பேக் தட் எப்படி தைச்சுங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மின் போர்ஷன் வந்து எப்படி தைச்சுங்கிறேன்னு பாருங்க. பிரின்சஸ் கட்டு போட்டு இந்த மாதிரி தான் தைக்கணும். இதோடைய ஃபுல் வீடியோவும் வந்து உங்களுக்கு யூடியூப்ல இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எதனா டவுட்டுன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நம்மளுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.